காசு போடுறேன் அந்த மாதிரி பாத்திரம் ஒரு போய் பாத்திரம் இன்னைக்கு 18 முடிவு போகுது. நீ எத்தனை நீ பார்த்துருக்க? 50 ரூபாய் கொடுத்துட்டு 50 ரூபாய் கொடுத்தா நான் உனக்கு நாங்கள் வந்து உனக்கு கூட கொடுத்துருக்கேன். ஒரு 200 மேலே வைங்க. சரி வைங்க. அது சில்லறை கொடுங்க 500 வைங்க. தூங்கு சார் கம்மனு காலேஜ் வரதில்லை. முச்சா வச்சுட்டு பசங்கன்னா இந்த மாதிரி பசங்க. ஓ இதுக்கு போறாங்க. இதெல்லாம் ஆம்பளைங்க. ஓ ஆம்பளைங்களா? சரி சரி. நாளைக்கு 4 மணி போடு. எதுல பாடினாலும் சரி, எங்களுக்கு தெரிஞ்ச நாடகம் பாடினா ஏதோ ஒண்ணு இடையில நாங்க பாடுவோம். இல்ல தெரியாத நாடகத்தை பண்ணா நீ ஒருத்தனே பாடு. அப்புறம் அதுக்கு நாங்க பண்ண முடியும் சொல்லு. நல்லா பாடுவோம். பாடுற செத்து தெரியாதா? இன்னைக்கு கோமாளி தலைவலின்னு படுத்துக்கணும். கோமாளிக்கு பார்த்தோன்னா ஏன் கொடுக்குற வேலை என்னது? நீங்கள் எந்த சண்டையில் பாடினாலும் சரியா, மாடு படுக்கிறதுல பாடினாலும் சரி, எருவு படுக்கிறதுல பாடினாலும் சரி, கடைசியில் பொம்பளைக்கு படுக்கிறதுல பாடினாலும் சரி, நான் ஏன் கொடுக்குறேன். அதுக்கு தான் மாற்றிட்டு ஓட்ட வயசு தெரியக்கலாம். ஓட்டு 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 போடு ராம பாடு. ஆனால் கேளுங்கள் சமையல்ல எப்படி என்ன? அதாவது இந்த அதாவது ஆடி 18 முன்வைத்து பூசாரி கூட்டத்துல எல்லாமே கூத்தி ஆட சொன்னாங்க. மழை வந்து கெடுத்துச்சு. அதனால அந்த சாத்தான மூர்த்திக்காகவும் இன்றைக்கு அமர்ந்து இந்த நாளை கலைக்குழுவின் சார்பாக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஐயனுக்காக ஒரு கொஞ்ச நேரம் நாடகம் பாடுறோம். என்ன நாடகம் தெரியுமா? ராமாயணத்தில் ஒரு பாகம். ராமாயணத்தில் என்ன பாகம்? என்ன பாகம்? அதாவது ராமாயணம் என்பது 7 காண்டம். 7 காண்டம் உண்மைதான். 7 காண்டம். 7 காண்டமோ 7 காண்டம். 7 காண்டம். 7 காண்டத்தில் இப்ப பாடக்கூடிய நாடகம் எத்தனாவது காண்டம் தெரியுமா? எத்தனாவது காண்டம்? பாலகாண்டம்.
நல்லா இத்தனை ஆர்டர் காட்டும். ஏய், பாலகாண்டம். பாலகாண்டம். பாலகாண்டம் என்று சொன்னால் ஆரணி காண்டம் என்று சொல்வார்கள். அப்படி ஆரணி காண்டத்தில் ஒரு பாகமாகிய ராமர் பாதகி பட்டாபிஷேகம். ராமரின் பாதகி பட்டாபிஷேகம். அப்படிப்பட்ட நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளோம். இந்த நாடகத்தில் முதல் முறையாக யார் வருகிறார் தெரியுமா? அந்த அயோத்தியா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தியை சபைக்கு வருகின்றார். கேளுங்க சபையர்களே, அந்த அயோத்திபுரி சக்கரவர்த்தி சபைக்கு வருவதற்கு முன்பதாக இன்றைய தினம் 15,000க்கு கூத்து பேசுறது. எங்களுடைய வாத்தியார் கூத்த நிறுத்திட்டாரு. இன்னைக்கு உட்கார்ந்து வாடுறாரு. அதுல பாதி சம்பளம் அதிகம் கொடுக்கணும்னா எங்க வாத்தியார் கொடுத்துடணும். வாத்தியார் குடிக்கல, வாத்தியார் வச்சு கூத்தார் கொடுத்துடணும். ஆமா.
தெரியுமா எப்படி? மகாராஜரே, ஆஹா. இந்த சீர்திருத்தக்கூடிய சிக்கன மேடையில வந்திருக்குதே, ஆமா. தாங்க யாரு? யாரு? எந்த நாட்டுக்கு சேர்ந்தவைங்க? ஆஹா. உங்களுடைய மயிர் என்ன? இல்ல உங்களுடைய பெயர் என்ன? ஆ, சீக்கிரமாக அறிவிக்க வேண்டும் மகாராஜரே. அப்படியா? ஆ, நான் தெரிவிக்கின்றேன். ஆகட்டும். தொண்டைக்கு இருக்கிறது தொண்டை கட்டி இந்த கட்டி கிழிச்சு அதாவது என்னுடைய பேர் தான் அயோத்தி ஒரு பக்கத்தில் காட்டு வரக்கூடிய ஆனால் ஐயா தங்கள் அயோத்தி ஒரு ஆளக்கூடிய தசரத சக்கரவர்த்தி இருந்தாலும் ஆமா தங்களுடைய தாய் தந்தை யார் மகராஜரே? அப்படியா? ஆ
வந்துருக்கு. முதல்ல டீயை குடிங்க. என்னுடைய அங்கத்தை என்னெடுத்தேன் தாயாரோ கனகவல்லி என்று சொல்வார்கள். தந்தையாரோ அதிரத சக்கரவர்த்தி என்று சொல்வார்கள். அதிரத சக்கரவர்த்தி அப்படி அதிரத சக்கரவர்த்தியா இருந்தாலும் ஆனால் அன்பா இருப்பது 56 தேசம். இந்த 56 தேசத்திலையும் அமைதியான நகரமாகும் அந்த அயோத்திய நகரம். அப்படியாக இருந்துட்டாலும் இன்றைய தினத்தில் இந்த அயோத்தியா நகரத்துக்கு எதற்காக வந்தேன் தெரியுமா நண்பா? எனக்கு எத்தனை மனைவர்கள் தெரியுமா? தெரிவிக்கிறேன். மன்னர்படி தொட்டி விட்டார்கள். அதாவது யாரெல்லாம் சேர்ந்து நான் எத்தனை பெண்களை திருமணம் செய்தேன் தெரியுமா? சரியாக 3 பெண்களை திருமணம் செய்தேன். யார் யார் தெரியுமா? என்னுடைய முதல் மனைவியாகிய கோசலை, இரண்டாவது கைகை, மூன்றாவது சுமித்ரன் என்று சொல்வார்கள். இப்படி 3 மனைமர்களை கட்டி ஆமா அதே இந்த 3 பேர்த்துக்கும் சரியாக எத்தனை பிள்ளைகள் பிறந்தது தெரியுமா நண்பா? சரியாக 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். யாரு முதல் மனைவிக்கு அதாவது கோசலாளுக்கு ராமர் பிறந்தார். இரண்டாவது கைகைக்கு பரதன் பிறந்தார். மூன்றாவது சுமித்ராளுக்கு லட்சுமணன் சத்ருகன் பிறந்தார்கள். 4 பேர்கள் பிறந்து இந்த அயோத்தியா நகரத்தில் சீரும் சிறப்புடனே வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நான் வந்த காரணம் எதற்காக தெரியுமா? அதாவது எனக்கு 60க்கு 60 ஆகி உனக்கு 20 ஆகி 80 வருடம் வயதாகிவிட்டது. எனக்கோ வயதாகிவிட்டது. அதனால இனிமேல் வயதான காலத்தில் நான் சிவாசனத்தில் அமர்ந்து ஆட்சி பரிபாலனம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதனால இந்த வயதான காலத்துல நான் சிவாசனத்தில் உட்கார்ந்து நீதி வழங்க முடியாது. அதனால நான் இருக்கும் பொழுது நம்முடைய மூத்த மகன் யார் ராமருக்கு
அதாவது மகுடாபிஷேகம் செய்ய வேண்டும். ஓஹோ. மகுடத்தை சுட்டி சிவாசனத்தில் அமர வைத்து ஓஹோ. பட்டம் சூட வேண்டும். நான் வேண்டாம் போயிட்டு மகாராஜரே. மகாராஜா மகாராஜரே ஒரு வார்த்தைக்கோசரம் கோமாளியே கொஞ்சம் இடம் விடுங்க. அவரும் ஒரு பதில் பேசிட்டு பழகிட்டு சரியா? அதற்காக இப்படி என்னுடைய மகனுக்கு பட்டாசம் சூடி இந்த அயோத்தியா நகரத்தை ஆள வைக்க வேண்டும். அதற்காக நான் மனக்குளர இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கின்றேன். அதனால என்னுடைய மனைவிமார்கள் அதாவது ஆடி ஆவரணம் சீவி சிங்காரிச்சு அரமனையில் இருக்கின்றார்கள். இந்த மன்னன் அழைத்தார்கள் சொல்லி முதல் மனைவியாகி கோசனாலே அது சீக்கிரம் வளர்த்து வர வேண்டும் அல்லவா? மகாராஜா ஆடி ஆவரணம் எல்லாம் அவுத்து போட்டு இருக்கிற அணிந்து கொண்டிருக்கிறார்கள். பேசணும். ஆமா, நல்ல கதை போற நேரத்துல நல்ல கரெக்டான செட்டிங்களா அப்படி பேசக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு பதில் நீ பேசிக்கணும். மகாராஜா அப்படி இருந்தா உங்களுடைய தேவி அழைத்து கொண்டு வருகிறேன் மகாராஜரே. நீதான் தம்பி நீதான் யாரும் இல்ல, இவங்கதான் பாடணும். நான் பாடுனா நான் பாடி கழிச்சாச்சு. இவங்க தானே பழகுறாங்க, இவங்க தான் பாடுவேன். ஏமுத்து அப்புறம் பாடி இந்த மாதிரி இடத்துல சொல்லி கொடுத்துக்கலாம். பவளோடு சேர்ந்து பவள போற்றி நருந்த இன்னெடுத்த நான்முக தேவியால அந்த சார சம்மன உந்தனடி நான் போட்டினேன்.
மண்டபர் அழைத்தத மங்கைய காதல் கேட்டு மண்டபர் அழைத்ததார் மங்கைய காதல் கேட்டு அடைய அலங்கரித்து அற்புத மலர்கள் சூடி அம்மா மேவிய பணியிலான மெல்லிய கோசல சபைக்கு எங்கின எலிமல வெங்கடேசனே
அவன் யாரா இருக்கும் எவன்டா ஓட்டவா அவன் யாரா இருக்கும் இல்ல இப்ப வருவானா ஏன் கேக்குற ஏன் கேக்குறேன்னு ஒரு ஆம்பளை பிறந்த பொம்பளை வரப்போது கேட்காத வருவா பாருல இப்ப வருவானா ஆமா சொல்லு பார்க்கலாம் போடு 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 டக்கு எடுத்து போடு இது பார்க்க கூடாது அடியே கண்ணமான வரட்டுமா எப்படி அந்தரங்கள் மாதர் மிச்ச சுந்தரவாதி வமுல்ல அடியேம்மா அடியேம்மா ரெண்டு அம்மாள் கம்முனுக்குது அடியே அடியேம்மா நான் சபை முன்னுக்கு வரும் பொழுது ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த தாய் தந்தைமார்களும் பள்ளிக்கு போகும் மாணவ செல்வங்களும் அனவற்ற பேர்களும் என்னம்மா சொன்னா மண்டுட்டு போகும் மாணவ செல்வங்களா அடே கல்விக்கு போகும் மாணவ செல்வங்கள் கிழமைக்கு போகும் கல்விக்கு ஏய் அனவற்ற பேர்களும் இந்த சபை முன்னடையில் அலைக்கடல் போல அமைந்திருக்கிறார்கள். ஏகப்பட்ட பேர் சாமி மனம் மட்டும் அமர்ந்திருப்பாங்க. இருக்கட்டும் அன்னவர்களுக்கு நம் கணபதி நாடகம் குழுவின் சார்பாக நானா முத்தான முதற்கு தாழ்ந்த வணக்கமடி. அம்மா தாழ்ந்த வணக்கம் இருந்துட்டு போதிலும் உன்னைய பார்த்தா பயங்கரமா இருக்கிறம்மா. நாம பாட்டுக்கிட்டு வார்த்தையெல்லாம் பேச முடியாது, உட்கார்ந்து வாடுறோம். அப்படி இருந்துட்டாலும் ஏமா நீ இப்படி இத்தனை அழகா இருக்கிறியே, ஆமா நீ யாரு, எந்த வீட்டு பாப்பா, நாளைக்கு யார என்னடி எந்த வீட்டு பாப்பா, உன் பேர் என்ன அப்படி கேக்குறாங்கல்ல. இப்போ நீ வந்து சொல்ற போது பேரு சொல்றோம். இப்போ அவங்க அப்படி கேட்டாச்சு, என்ன பண்ணுவ? இப்ப இந்த இடத்துல நீங்களே பேசிக்கணும். ஆமாம்மா, அந்த எங்கள் பாதர் வச்ச இந்திரவதி நம்முள்ள மற்ற விழி அழகி உச்சமே இல்லாத ரூபணி
மணி என்று சொல்லப்பட்ட என்னுடைய பேர் தான் கோசலை என்று சொல்வார்கள். அப்படியாம்மா? ஆமா. உன்னுடைய பேரு கோசலை. ஆமா. அப்படி இருந்துட்டாலம்மா உன்னுடைய நாடு உன்னுடைய நகரம் எல்லாம் சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டாம்மா. அடியே, அப்படி நான் கோசலையாக இருந்துட்டாலும் என்னை 10 மாதம் முன்னோர் நாள் சுமந்த என்னுடைய ஈண்டெடுத்து என் தாய் தந்தைகள் யார் தெரியுமா? அப்ப பெத்தவங்க சொல்லிட்டு நாட்டை சொல்லுமா? ஆமா ஆமா. சரி அம்மா, ஆகட்டும் ஆகட்டும். கேக்குறானி இங்கிலீஷ் சொல்ல ஓகே ராஜா. நீ அந்த மாதிரியே போடு. நானும் கூட ஏதோ சொல்ற களி நாய் வச்ச மாதிரி பேசுவாங்க. எது வரும்போது போடு. அம்மா முந்தி தவங்கெடுத்து என்னை முந்தி தவங்கிடுந்து முன்னூறு நாள் சுமந்து என் அங்கத்தில் நீண்டெடுத்த என் தாயோ கேகராணி, என் தந்தையோ கேகராஜன், இவங்க இருவருக்கும் பிறந்து நாங்க எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? தெரிவிக்கின்றேன்பா. அவனுக்கு சேர்ந்து பிறந்த பாடி
அதாவது என்னுடைய தாய் கேகிராணிக்கும் தந்தையோ கேகராஜ மன்னனுக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் சரியாக 3 பேர்கள் பிறந்தோம். சரியாக 3 பெண்கள் உண்மைதான். பிறந்தார்கள். அதில் மூத்தவள் நான். ஆஹா வாசல் என்று சொல்வார்கள். ஆஹா இரண்டாவதாக கையை பிறந்தாள். ஆஹா. மூன்றாவதாக சுமித்திரை பிறந்தாள். ஆஹா இப்படி மூவர்களும் அக்க தங்கங்கள் பிறந்து ஏய், இந்த அயோத்திமா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய ஆஹா. சிறந்த மன்னனையே மாலையிட்டோம். ஓ கல்யாணமா ஆயிருக்காயா? ஆமாடி. நான் கல்யாணம் ஆகணும்னு நினைச்சிட்டு ஏன் ஆகல என்னதான் பண்ணுவேன்? இந்த ஆடி 18 முடிஞ்சு அப்படியே ஆரம்பிச்சுக்கலாம் நினைச்சு இப்ப வந்து எங்களுக்கு கஷ்டம் தான் மழையில நினைச்சு அடடடடடா. 2 நாளா மழையில நினைச்சு பேடலாம் டைப் வச்சாங்க அம்மா அம்மா அப்படி திருமணம் அப்படி ஆன உடனே என்னை யாருக்கு மாலையிட்டார் தெரியுமா? யாருக்கம்மா? அம்மாய். நொண்டிசில்ல கூட போடல. நொண்டிசில்ல போடலாம், ஆதில போடலாம், இலையில போடலாம். உனக்கு எந்த மெட்டு சௌகரியமா இருக்கு போடு. 3 மெட்டு வேணா பாரு. அடிமலை முடிந்தாலடி
விட்டது. மன்னர் முடி சூட்டி விட்டார்கள். திருமணம் முடிந்து விட்டது. திருச்சூட்டு முடிவுகள் நடத்தி விட்டார்கள். கல்யாணம் முடிந்து விட்டது. கணவர் முடி சூட்டி விட்டார்கள். அம்மா மாலை முடிந்து மன்னர் முடி சூட்டி விட்டார்கள். ஆமா. திருமணம் முடிந்து திருசூட்டி விழா நடந்து விட்டது. ஆமா. ஏம்மா இன்னொரு விழா நடந்திருக்கா இல்லையா? என்னடி அத முதல்ல இருபடி சொல்லுவாங்க. அது இல்லையா? ஏம்மா அப்படி மாலை முடிந்து மன்னர் முடி சூட்டி விட்டாலும் தங்களுடைய கணவன் பெயர் என்னம்மா? அடியா அம்மா மாலை முடிந்து விட்டது. மன்னர் முடி சூட்டி விட்டார்கள். சொல்றத கல்யாணம் முடிச்சுக்குது. கல்யாணம் கணவன் பேர் சொல்லல, அதனால சேர்த்து சொல்லணும். பாடணும். பாடுறாரு நாங்களாம் பாடுறதில்ல. இரு கண்டுகிட்ட அப்பதான் கண்டுக்கணும். சும்மா பாடுறது கூத்து வச்சுட்டா அது நீ கல்யாணம் ஆகும்போது அந்த சேர்த்துல அது சொல்றது நல்லதுதான். என்ன அப்பதான் விளக்கம் தெரியும். இப்ப சரியா பாடுற மெட்டுக்கு அந்த மெட்டை பாத்துக்க. நான் போமாடு நான் போமாடு அடியா அம்மா அந்த ஐயத்தியபுர் நகரத்தை ஆண்டு வரக்கூடிய என் கணவனோ தசரத சக்கரவர்த்தி என்று தெரிய வேண்டும். அந்த ஐயத்திபுரிய நாட்டை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி. ஆமா அவர்தான் உங்களுடைய கணவன் அம்மா. ஆமாண்டி. அம்மா அப்படி இருந்துட்ட போதிலும் ஏதோ ஒரு விஷயமாக உங்களுக்கு கனவு உன்னைய பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. அவரு பார்க்கலனாலும் நாம கொஞ்ச நேரம் பார்க்கலாம் பண்றோம். என்னடி ஏமா ஆனால் செடிமார்களா அப்படி செடிமார்களா அப்படி என்னுடைய மன்னவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஒருவள் மட்டும் சென்று பார்த்தால் ஆகாது. ஆகாது. தங்கிமார்கள் இன்னும் 2 பேர் அரண்மனையில் இருக்கின்றார்கள். அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து மன்னருடைய பாதபூஜை பண்ண வேண்டும். அப்படியா? அக்கா கோசரை அழைத்து என்று சொல்லி தங்கை கைகை அழைத்து வர வேண்டும்.
இதான் அங்கே மத்தல்காரங்க கிடையாது ஒன்று கிடைச்சிருக்காங்க அந்த பக்கம் என்ன இது இருக்குது தடுப்பு கொட்டியிருக்கீங்களா ஒன்றும் இல்லைப்போ அண்ணா நான் பாடுற பொழுது எனக்கு பாடுறதுனால Yeah.
சபை நாடி வரும்பொழுது சபையானதா பெருத்து சபை அமைக்கிறது. வெங்காயம் தொளிக்கிறாங்கம்மா, அழகா பிறந்த அப்பமார்களுக்கும் பாட்டு பாடுறாங்கம்மா, அழகா பிறந்த 6 பேரும் தாய்மார்களுக்கும், ஆமா சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும், ஆமா கல்வி மாணவி மாணவி தேர்ந்தவர்களுக்கும், ஆமா இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் என் முத்தான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, நீ முத்தான முதல்கண் வணக்கத்தை தெரிவித்து விட்டாயே. அம்மா அம்மா மகாராணி, பார்த்த சிலுக்கு புழுக்குல சித்தாடை கட்டிக்கிட்டு சின்ன பொண்ணா இருக்கிற வயசுக்கு வந்துட்டு இல்லையா? அதெல்லாம் வந்தா வராட்டி போனா நீ ஏன்னு கேக்குற? வயசு ஒரு 18 இருக்குமோ? இருக்கும். 21 வயசு ஆகி போச்சா? அப்ப நல்லா பருவம் தான். ஏமா போன் இருக்கு. ஏமா அப்படி இருந்தாலும் நாங்கள் யாரு? உங்களுடைய இருந்தாலும் வரும்போது நான் யாரு? ஒரு குஞ்சான குஞ்ச கூட காணுமே, கொஞ்சம் கூட காணுமே. யாருன்னா போகட்டும். அம்மா, எங்க கோமலிக்கு தலைவலி முடிஞ்சிருச்சு. அவன் கொஞ்சம் காட்டாலே தூர்க்கறல பயந்துக்கு வாங்கப்பா. அப்படி இல்லம்மா, இல்லம்மா என் கூட பேசுறதுக்கு பேசுறதுக்கு ஒரு தோழி வேணும்னு கேட்டேன். அந்த தோழியால எனக்கு வச்சிருந்தா தெரியும் வந்துருக்கும். சரி அம்மா, நீ கூட பேசுறதுக்கு அழகான ஒரு தோழி பெண்ணு வேணும். அப்படியா? வரலாமா அந்த தோழி பெண்ணு? அப்படியா? சரி.
நான் யாரு எந்த நாட்டுக்கு சேர்ந்தவா என்னுடைய பெயர் என்னன்னு தெரியுமா அம்மா அப்படி இருந்த போதிலும் அதற்கு முன்பதாக இந்த சபையில நிறுத்தக்கூடிய ஆணாக பிறந்த அப்பமர்களுக்கும் தாய் தந்தைவர்களுக்கும் கோயில் பூசாரி தர்மகர்த்தவர்களுக்கும் கோயில் பூசாரி செல்லப்பா அண்ணா அவங்கிட்ட நீ போனதா அவருக்கும் நம்ம கணபதி நாடக சபை தலைவர் ராஜாநகர் குமார்களுக்கும் நம்ம கணபதி நாடக சபை நம்ம வாலிபர்களுக்கும் தாழ்ந்த வணக்கம். வாழ்ந்த வணக்கம்மா. அப்படி இருந்த போதிலும் இந்த கோயில் பூசாரி இந்த மக்களுக்கு நான் தாழ்ந்த வணக்கம் இருந்த போதிலும் ஏதோ ஒரு விஷயமாக எங்க அப்பா எப்படி பேசிக்கு ஊர்ல விட்டுட்டு போயிட்டு அதெல்லாம் ஊத்துலதான் பேச முடியும், எங்கேயும் பேச முடியாது. மாப்பிள்ள போய் வந்துக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியாதா? அப்போ கேமரைக்கு மட்டும் மல்லிகை கொடுத்துருக்கேன். அப்படி இருந்துட்டாலும் ஒரு வேலைக்கு ஒரு ஆளு கேட்டாங்க, எங்க அப்பையாக்கு ஒரு வேலை விட்டு ஓடிடுச்சு. பேசணும் பூத்தா இருந்தா தான் அப்பயே கூப்பிடணும் அம்மையை கூப்பிடணும் எல்லாம் பேசலாம் தாண்டி. அப்ப நீங்க புரிஞ்சுருங்க, உங்களுடைய வசத்தை பேச நான் ஏன் கொடுக்குறேன், சரியா? ஏமா அப்படி இருந்தாலும் நான் யார்? எந்த நாட்டு ராணி? எனக்கு தெரிய வருமா எப்படி? அப்பா
தாங்கள் யாரு? ஏய். எந்த நாட்டு ராணி? ஏய், எனக்கு ஒன்றும் தெரியாதம்மா. சொன்னால் தெரியும். அப்படியா? நான் தெரிவிக்கிறேன். ஆகட்டும். கையேசி ஒரு சொல்ல அடக்கூடாது. அவர் என்ன சொன்னாரு? கையேந்தி எட்ட மாடு. என்னுடைய பெயர் தான் கையேன்னு சொல்வார்கள். அம்மா ஆமா தங்களுடைய பெயரை கையை இருந்துட்டாலும் ஆமா நீ அம்மா அப்படி உங்களுக்கு தாய் தந்தைக்கு முன்பதாக உங்களுக்கு கூட பிறந்தவங்க அரசு இருக்கிறாங்களாமா? அம்மா ஆ, அதாவது கைகே பிறந்துட்டாலும் ஆஹா. உடன் பிறந்த அக்கா தங்கை யாராவது இருக்கிறாங்களா? ஆமா அதை சொல்லணுமா? சொல்லாயா? ஏதோ சொல்றேன் அப்பதான் பாரு. குழந்தைங்க ஓடிப்பாங்க. அம்மா கூடி பிறந்தாதாரி ஒன்று சிந்து. ஆட்டா.
பால் உண்டவர்கள் ஊட்டுப்பால் உண்டவர்கள் ஆஹா சேர்ந்து பிறந்தவர்கள் ஆஹா பால் உண்டவர்கள் சேரப்பால் உண்டவர்கள் யாராவது தெரியுமா? யாராவது தெரியுமா? யாராரம்மா என் அக்கா தங்க 3 பேர்கள். என் அக்கத்தங்கள் 3 பேர்கள். ஆஹா எனக்கு மூத்தவள் எனக்கு மூத்தவன் கோசலை. கோசலை. என்னுடைய பெயர் என்னுடைய பெயர் கைகை. கைகை. என்னுடைய தங்கையின் பெயர் தங்கையின் பெயர் சுமித்திரை. சுமித்ரா. ஓஹோ இப்படி 3 பேர்கள் அம்மா பிறந்துட்டால அம்மா அம்மா இப்படி 3 பேர்கள் பிறந்து விட்டாலும் ஏய், உங்களுடைய தாய் தந்தை யாரு? ஏய், உங்களுடைய தாய் தந்தை யாரம்மா? ஏய், இதோ தெரிவிக்கின்றேன். சொல்லாய கண்ணு ஏமா முந்தைய தவங்கடந்து முன்னூறு நாள் சுமந்து அங்கத்தில் முடி வைத்த அந்த அங்கத்தில் குடி வைத்த அன்னையும் ஒரு ஆலயம் அன்னையோ ஆலயம் அது சிவாஜி வடம் என் புனித கோவில் அது எப்படி ஏற்படும் அப்படிங்களா இல்லவா என்னை 10 மாத நாள் சுமந்த என்னை பெற்றெடுத்து என் தாயா தாய் தந்தைகளா ஆமா அம்மா அதனாலதான் பாக்கா குடியிருந்த கோயிலு எப்படி நடிச்சு வடம் அன்னையூர் அழகு சிவாஜி நடிச்சு வடம் ஆமா அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படியா சரி அப்படி இருந்தாலும் என் அண்ணையோ கேகிறாணி என் அன்னையோ கேகிறாணி தியாகராணி என் தந்தையோ என் தந்தையோ கேகிராஜன் தியாகராஜன் இப்படி கேகிராணியும் கேகிராஜனுக்கும்
கேகராணிக்கும் கேகராஜனுக்கும் ஆஹா. 3 பேர் பிறந்தாலும் பேர்கள் பிறந்தாலும் ஆ. யாரை மாலையிட்டோம்? உங்கள் யாரை மாலையிட்டோம்? அம்மா நீங்க இந்த வயசுக்குவாமா ஏமா யாரம்மா விட்டீங்க அம்மா அப்படி இருந்துட்டா பாத்திரம் ஏய் தாங்கள் யாரை ஏய் உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் தெரிவிக்கின்றேன். ஆகட்டும் தேவராஜன் சொல்றாதீங்க போச்சு கமலைக்கு போய் தேவராஜன் சொல்றாங்க எடுத்து போடு அம்மாண்ட வாழநலம் புரிதோரடி. இங்க உட்காந்து அங்க போய் உட்காரலாம் அங்க உட்காந்து இங்க வந்து உட்காரலாம் இந்த காலத்துல ஆபத்து தன்னை அழகுடா பத்தி மாலை முடிந்தது. மன்னர் முடிகள் சூட்டினார்கள். யாருக்கம்மா பூஜாரிக்கா ஏய் உனக்கு முக்காத கேள்வி. ஏம்மா சொல்லம்மா அடியா கண்ணம்மா ஆ. மாலை முடிந்தது. ஆ. மன்னர் முடிகள் சூட்டினார்கள். ஆ. திருமணம் முடிந்தது. ஆ. திருச்சூட்டி விழா நடைபெற்றது. ஆஹா. கல்யாணம் முடிந்தது. ஆ. கணவர் மொழி சூட்டினார்கள். ஆ. அப்புறம் பொழுதால முதல்ல இரவு யாருக்கு நடந்தது மாலையிட்டார்? இனி யாருக்கு மாலையிட்டார்? ஏம்மா மாலை முடிந்து மன்னர் முடி சூட்டி விட்டார்கள் ஏய் திருமணம் முடிந்து திரிசூட்டி விழா நடந்து விட்டது ஏய் தங்களை யாருக்கம்மா திருமணம் செய்தங்க உங்களுடைய கணவர் பேரை சொல்லம்மா ஐயத்திமே நகரத்தை ஆண்டு வரக்கூடிய ஆஹா. தசரதா மன்னனுக்கு தசரதே மன்னனுக்கே மாலையிட்டார். நான் செல்லப்ப பூச்சாரிக்கணும் இருந்தேன் ஆமாமா. ஆமா அப்படி தசரதா மன்னனை மாலையிட்டு தசரதே மன்னனை மாலையிட்டு நான் கேட்க ஒரு கேள்வி நீ ஏன் கேட்க? அப்படி தசரத மன்னனை மாலையிட்டு ஏய் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு உங்களுக்கு ஏதாவது குழந்தை கொஞ்சம் உண்டா? ஏமா தசரத மன்னனை மாலையிட்டு ஏய் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு அது பாலும் பழமெல்லாம் வச்சிருப்பாங்களா முதல்ல இருக்கு
அதுல ஈடுபட்டு உங்களுக்கு ஏதாச்சும் புள்ள பூச்சின்னு வகத்துல பிறந்திருக்குதா இல்ல ஏதாச்சும் பூச்சி பிடிச்சி விடுறதா? இந்தம்மா இந்தாம்மா உண்டா? குழந்தை இருக்குதா? குழந்தை இருக்கிறா? பரவாயில்ல, பரவாயில்ல. கத்திரிக்காய் ஏற்றத்துக்கு குழந்தை பெற்றுலாம். ஏமா ஏமா குழந்தை இருக்குதாம்மா? ஏமா ராரி ராரி என்று ராரி ராரி என்று சொல்ல தூரி என்று ஏமா சொல்லுமா ராரி ராரின்னு தூரி தூரி என்று டம்பா டம்பாவுன்னு எனக்கு யார் பிறந்தார் தெரியுமா? யாரு? என்னுடைய அதாவது தசரத மன்னனுக்கு இன்ப சுகத்தில் ஈடுபட்டு ஒரே ஒரு ஆண்மகன், ஒரே ஒரு ஆண்மகன், முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, சொத்துக்கு சொத்தாக, ஒரு வாழைக்கு ஒரு கொலையை போல், சொத்துக்கு சொத்தாக, ஒரு வாழைக்கு ஒரு கொலை போல், ஆமா, ஒரு தாய்க்கு தந்தைக்கு ஒரு மகன். யார் பிறந்தார்கள்? யாரு? எனக்கோ பரதன் என்று சொல்லக்கூடிய ஆண்மகன் பிறந்தான். பரதன் என்று சொல்லக்கூடிய ஆண்மகன் பிறந்து விட்டார். என்னுடைய அக்காவுக்கோ ராமச்சந்திரமூர்த்தி பிறந்தார். ராமச்சந்திரமூர்த்தி பிறந்தார். இவன் பேர் தான் நினைக்கிறேன். இருக்கட்டும். என்னுடைய தங்கைமார்களுக்கு அதாவது லட்சுமணன் சத்ருக்கன், லட்சுமணன் சத்ருக்கன் பிறந்தார்கள். உண்மைதான். இப்படி 3 பேர்களை திருமணம் செய்து இந்த அயோத்தியா நகரத்தில் ஏய், சீரோடும் சிறப்போடும், ஈரோடும் திருப்பூரும், ஏய், ஓய், சீரோடும் சிறப்போடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்துட்டாலும் இந்நேர வேலையில போதும், இந்த 2 ஆயிரம் போதும், அப்புறம் விடு, அதெல்லாம் ஒன்னேதான். சரி. இந்நேர வேலையில இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய மனைவிமார்களை அக்கா தங்க 3 பேர்த்தையும் என்னுடைய மன்னவர் ஏதோ ஒரு காரணத்தினால அழைச்சிருக்கிறாராமா. அதனால அடியே போய் இந்த மன்னரை பார்க்க வேண்டும் அல்லவா? மன்னவரை போய் பார்க்கலாம். ஆமா, எல்லாரும் சேர்ந்து ஏமா போலாமா? எங்க உங்க தங்கச்சி அக்கசி ஒரு அந்த மக்கள் கைது சிக்கிருக்கிறா. சரி போனுக்கு 2 பேரும் போய் சந்திக்க பார்க்கலாம். பாருங்க சாமி மன்னா, சாமி மன்னா, உல்லாசநாதனே உலகாலும் பிராணநாதா, உல்லாசநாதனே உலகாலும் பிராணநாதா, உன்னாசை கொண்டு என்ன ஆசை கொண்டு எங்கி மண்டபாடுங்க என் மண்டபா. ஆனால் சாமி மன்னா என்ன உடன் பாதா
காட்டு முருகனுக்கு டீ வேண்டாமா? சாமி முருகனுக்கு டீ வேண்டாமாமா? பால் குட்டி இந்த குடிச்சுவாங்க கொஞ்சம். இல்ல சங்கடம் தான் எடுத்துருவாங்க சாமி. கொஞ்சம் வெட்டி வாத்து விட்டுடலாம். ஆறுது பத்தி போச்சு. சுண்ண எங்க பாரு வத்தி மச்சான் கோமாளிதான் மச்சான் கூத்த உட்கார வைக்கிறது. அதெல்லாம் அது நாம 24 ஒரு 100 நாடகத்துல நாம பேசியிருக்கோம். பேசி கத்துக்கிட்டுன்றதுக்காகத்தான் நாம பேசுறதே. அது என்ன பேசுது இங்க பாரு. இந்த பேசு லாரி லாரி இடிச்சு தூரி தூரிச்சு டப்பா டப்பா வந்துச்சு. என்ன போயிருவாங்க அவன் கூத்துக்கு தாண்டினா கம்முனுக்குவான். வாருங்கள் காசி விசுவன் அவரை உட்காருங்க. வாங்க உட்காருங்க காசி விசுவன் அவரை. இந்த செஞ்சுட்டு உனக்கு அவ்வளோதான். உலக தாமரைன்னு போட்டு அதுல இப்ப போட்ட மட்டும் கரெக்டு தான். சரிண்ணா சார்